rise of the dragon. Hi guys, welcome to Narodi Vlogs. சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு. சேனல் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கொடுத்துட்டோம், இன்ஸ்டாகிராம் ஐடி, யூடியூப் சேனல் லிங்க் எல்லாமே கொடுத்தோம். இது வரைக்கும் வீடியோ வரல, வீடியோ போடலைன்ற நிறைய கம்ப்ளைண்ட். நானும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, ஏன்னா வீடியோ போடலைன்றது சொல்றதுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஒரு ட்ரிப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சி இன்னைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டா ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்பத்துல இருந்து நம்ம ஒரு புது யூனிவர்ஸை கிரியேட் பண்றோம். எஸ், சரியாடா? கடைசி அப்படியே ட்ரெயின் வந்துருச்சு, ஏறி கிளம்ப வேண்டியதுதான். A few moments later. ட்ரெயின் டிக்கெட்டுங்கடா. டேய் கணேஷா, ட்ரெயின் டிக்கெட்டுங்க. நீ அது இதுல போய் பாருங்க, இன்ஸ்டாலயா? சாரி ஆத்தா, ஐ எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இதோ வந்து சேர்ந்தாச்சு. மணி கரெக்டா 5:30 வரைக்கும், ஒரு 11 மணிக்கு எடுத்த ட்ரெயின் 5:30 மணிக்கு தஞ்சாவூர் வந்துருக்குன்னு. ஃபுல்லாக டயர்ட், ஃபுல்லாக நம்ம டயர்டாக இருக்குது. சரியா தூங்கலை, ட்ரெயின் கலகலன்னு அடிக்காது. ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலையில் பார்க்குறேன். ஒரு ஐயா ரூம் வந்து சேர்ந்துட்டோம். ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கோம், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு கோவிலில் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், புது மாப்பிள்ளை மாரி ரெடி ஆயிடுச்சு. எங்கே போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தஞ்சாவூர் வந்துட்டு தஞ்சை பெரிய கோயில் போகலன்னா இப்படி தமிழ் பாரம்பரியத்தில் ஒரு பெரிய அங்கீகாரமாக இருக்கப்படுறது தஞ்சை பெரிய கோயில். ஸோ கோவிலில் பார்க்கலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு இப்ப எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். அப்படியே கொஞ்சம் அந்த சைடு பாருங்களேன், பாருங்க guys. தஞ்சாவூர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்ப அதோட வரலாறு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க போலாம். எப்படியும் ஆசைப்பட்ட மாதிரி வந்தாச்சு தஞ்சாவூருக்கு. இது இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது, என்னதான் யாரு கட்டினா? நான் தமிழ் புக்ல பார்த்துதான் இத இப்பதான் பாக்குறேன். எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டிக்கிறாங்கப்பா. எப்பா டெக்னாலஜில எப்படி வேணாலும் கட்டிடலாம், ஆனா அப்போ எந்த டெக்னாலஜியும் இல்லாம, எந்த மிஷின்ஸும் இல்லாம, எந்த வெஹிக்கிளும் இல்லாம கட்டி இருக்கிறாங்கன்னா பெரிய விஷயம் இல்ல இது? ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய டூரிஸ்ட் இதெல்லாம் வச்சு சமாளிக்கிறது அதோட பெரிய விஷயம். ஆமா, இங்க இவனுங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. 10 பேர் யாருன்னா வந்தாங்கன்னு வச்சுக்கேன், கண்ணு போகுது அங்க. தவறு, ரொம்ப தவறு. அதெல்லாம் பிரம்மாண்டத்தை பாருங்க. எத்தனை வருஷம் கட்டிருப்பாரு? சும்மாரா இவ்வளவு பெருசா கட்டிக்கிறாரு. 1003ல இருந்து 1010 வரைக்கும் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமா இந்த கோயிலை கட்டி இருக்கிறாங்க. வா, இது வந்து ஃபுல்லா பாறையாலே செதுக்கப்பட்ட கோயில். அதாவது தஞ்சாவூர்ல பாறையே இல்லையா. இந்த எல்லா பாறையிலையும் கட்டினதுக்கு ரீசன் வெளி இடத்துல இருந்து நிறைய பாறை இடத்துல இருந்து கட்டுனதுதான் இந்த தஞ்சை பெரிய கோயில். அதாவது இந்த கிரீடம் மட்டும், இந்த கிரீடத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அது என்னன்னா,
தஞ்சாவூருக்குனே பேர் போன தலையாட்டி பொம்மை மாதிரி தான் இந்த கிரீடம் பொம்மை. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எவ்வளவு அசைஞ்சாலும் எப்படி அசைச்சாலும் அது ஒரு ஸ்டேபிளா ஒரு நேர்கோட்டுக்கு வந்து நின்னுடும். அதே மாதிரிதான் இந்த தஞ்சாவூர் கோயிலோட கிரீடமும் ஸ்டேபிளா எப்பயுமே அசையாம நேர்படியா நிக்கும். கீழே அடிப்புறம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப நம்ம என்ட்ரன்ஸ்ல எங்க பார்த்தல ஒரு நந்தி, அந்த நந்தி தான் இந்தியாவிலே பெரிய நந்தியா. அதுவும் இல்லாம யுனெஸ்கோல வந்து இதுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்களாம். அப்படி என்ன பட்டம்? அதான் யுனெஸ்கோன்னு ஒரு இதுவு, அதுல தஞ்சாவூர் இந்த கோயிலை பத்தி ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்களாம். அவ்வளவு பிரம்மாண்டம். அதே மாதிரி இப்ப பொதுவாப்பா இப்ப நீ நிக்கும் போது ஒரு வெயில் அடிக்கும் போது உன்னால கீழே படுமா? ஆனா நம்ம தஞ்சாவூர் கோயில்ல அது படாது, பாருங்களேன், நல்லா படாது. அந்த மாதிரி ராஜராஜ சோழன் வந்து கட்டிக்கிறாராம் கட்டிடக்கலை. ஆமா, அவ்வளவு பெரிய கட்டிடக்கலை. அப்பவே அப்படி கட்டிக்கிறாங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறா கம்பி எடுத்து இப்படி வலிச்சுதான் கட்டிக்கிறாங்க. அப்போ பாறையே உருக்கி அந்த வளையல் மாரி உள்ள பூந்து கட்டிக்கிறாங்க. சும்மாவா சொல்லு, எப்படி கட்டி வச்சுக்கிறாங்க. அப்பவே அவ்வளவு மூளை இருந்திருக்கு. இது தமிழ் பிரம்மாண்டத்தை தாண்டி இந்தியாவுக்கு ஒரு மிக சிறந்த கோயிலா கருதப்படுது.